ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்பவுமே பணத்த பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட பணம் கட்டுப்பட்டிருந்தா, நீங்க பணக்காரராவும், சுதந்திரமாவும் இருப்பீங்க. ஆனா, பணம் உங்கள கட்டுப்படுத்துனா, நீங்க உண்மையாவே ஏழையா தான் இருப்பீங்க. பணத்த வச்சு மகிழ்ச்சி வாங்க முடியாதுன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அது உண்மை இல்ல. பண மகிழ்ச்சிய நேரடியா வாங்க முடியாது. ஆனா, அது மன அமைதி, அப்புறம் மக்கள மகிழ்விக்கக்கூடிய பல விஷயங்கள அனுபவிக்க உதவும். இருந்தாலும், சிலர் மகிழ்ச்சி அடையறத விட, பணத்த விரும்பி எப்பவுமே ஓடிட்டே இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. நீங்க பணத்த மட்டுமே விரும்பி ஓடுறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல பணத்த பத்தி தெரியாத சில உண்மைகள பார்க்க போறோம். ஆனா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் இந்த பயணம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். பணம்ன்றது ஒரு வழிதான், இலக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பணம் ஒரு இலக்கு இல்ல அப்படின்றது தான். பணம்ன்றது நம்ம வீடு வாங்குறது, லீவுக்கு எங்கேயாவது போறது, சுவையான உணவு சாப்பிடுறது, இல்ல ஒரு டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறது, இந்த மாதிரி இலக்குகள் அடையக்கூடிய ஒரு சாதனம் மட்டும் தான். நாம பணம் சம்பாதிக்க விரும்புறதுக்கு காரணமே, அது நம்ம விரும்பக்கூடிய பல விஷயங்களுக்கு கொண்டு போகுன்றதுக்காக தான். சில நேரங்கள்ல அத மறந்துட்டு, பணத்த வெறும் பணம் என்பதற்காகவே ஓடத் தொடங்குறோம். ஆனா, அது நல்ல யோசனை கிடையாது. பணத்துக்கான மதிப்பு அது நமக்கு கொடுக்கும் விஷயங்களுக்கு அதுக்கானது கிடையாது. பணத்த ஒரு வழின்னும், அத எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ஆரோக்கியமான மனநிலை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பணத்த ரொம்ப வேகமா விரும்பி ஓடுறதுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையில உண்மையாவே முக்கியமான மத்த விஷயங்கள நம்ம மறந்துடுறோம். சில நேரங்கள்ல நம்ம பணத்த எல்லா விஷயங்களுக்கும் மேலா மதிச்சிடுறோம். இதனால நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே முக்கியமான உறவு, டைமு, நம்மளோட எனர்ஜி, அப்புறம் பாடி ஹெல்த் எல்லா விஷயங்களையும் நம்ம மறந்துடுறோம். பணம் நெறைய விஷயங்கள வாங்கி தரும். ஆனா, அது நமக்கு எக்ஸ்ட்ரா டைம தர முடியாது. நல்ல பாடி ஹெல்த்தையும் தர முடியாது. அது உடைஞ்சு போன உறவுகள சீர் செய்யவும் முடியாது. பணத்த சம்பாதிக்க நினைக்கும்போது, நம்ம மத்த விஷயங்களையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். உதாரணமா, பணம் சம்பாதிக்கும்போது நம்மளோட பாடி ஹெல்த்த பாதிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம, நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைமையும் அது குறைச்சிரும். பணம் என்னைக்குமே யாரையுமே கொடுமையா நடந்துக்க சொல்லாது. பணத்து மீது அதிக கவனம் செலுத்தும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்மளோட நல்ல குணங்கள் குறைஞ்சுகிட்டே வர்றது தான். மத்தவங்கள குறை சொல்லி வாழும்போது, அவங்க குறைகள கூறி, அவங்க கிட்ட கருணை காட்டாம பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா, இது ஒரு எதிர்மறையான மனநிலை தான். நாம பணத்த சம்பாதிக்கும்போது, கருணையே காட்டாம நடக்கும்போது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப பாதிக்கலாம். அதன் விளைவா நம்மள நாமளே தனிமைப்படுத்திக்கிட்டு, நம்மளோட வசதிக்கேற்ப உறவுகள மெயின்டனன்ஸ் பண்ற நிலைக்கு தள்ளப்படுறோம். இது நம்மளோட மன ஆரோக்கியத்த பாதிச்சு, எதிர்காலத்துல பல துயரமான விஷயங்கள ஏற்படுத்தும். பணம்ன்றது ஒரு கருவி. பணம் சம்பாதிக்கிறதுன்றது மத்த பிரச்சனைகள், அப்புறம் சிக்கல்கள தீர்க்கக்கூடிய ஒரு கருவியா தான் இருக்கு. பணம் தன்னிச்சையாவே பயனுள்ளது கிடையாது. அத எத அடைவதற்காக பயன்படுத்துறோமோ, அதுல தான் உண்மையான மதிப்பே இருக்கு. உங்க பணத்த பேங்க்ல மட்டுமே வச்சிருக்காம, அத எடுத்து யூஸ் பண்ணணும். பணத்த சம்பாதிப்பதற்கும், அதே சமயத்துல வாழ்க்கையில அனுபவங்கள அடையறதுக்கும், தரமான வாழ்க்கைய நடத்தவும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா, பணம் வச்சிருப்பதற்கான பெரிய யூஸே இருக்காது. பணத்த சேமிச்சு, அத மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, அப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது, இது எல்லாமே நல்லது. பணம் ஒருத்தர நல்லவராவோ, மோசமானவராவோ மாத்தாது. பணம், அப்புறம் அத வச்சிருக்கக்கூடிய நெறைய பேர நம்ம பார்க்குறோம். பணம், அப்புறம் பணக்காரங்கள கெட்டவங்களாகவும், ஒழுக்கமற்றவங்களாகவும் நினைக்கிறதால, அவங்க பணத்த ஒரு வெறுக்கத்தக்க தவறான விஷயமாவே பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சிலர் பணம் இல்லாதவங்கள திறமையற்றவங்களாவும், மதிப்பற்றவங்களாகவும் நினைக்கிறாங்க. இந்த 2 விதமான மனநிலையுமே நல்லது கிடையாது. நாம பணத்த அதுக்கும் மேலானதா பார்க்கும்போது, அது நம்மள எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நம்மள பாதிக்கும். எல்லாருமே வசதியான அப்புறம் வறுமையான காலங்கள அனுபவிக்க முடியும். ஆனா, அது அவங்க மதிப்ப குறைக்காது. பணம் தொடர்பான நம்மளோட நம்பிக்கைகள பரிசீலிச்சு ஆராயறது ரொம்ப முக்கியம். அப்படி செய்யறதால நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள மாத்த முடியும். அப்புறம் நம்ம குற்ற உணர்வு, வெட்கம், மத்தவங்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய மனநிலையில இருந்து விடுபட முடியும். பணம் பெரும்பாலான மக்களுக்கே முக்கியமானது. அத முழுமையா புறக்கணிக்க முடியாது. ஆனா, அது உங்க வாழ்க்கைய இயக்கக்கூடிய சக்தியா மாத்தக்கூடாது. அது மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அப்புறம் நிலையான வாழ்க்கைய பெறுவதற்கான ஒரு வழிமுறை மட்டுமே. இந்த மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய வீடியோக்கள் நம்ம மைண்ட் யுவர் லைஃப் சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.